ட்ரேடிங் வியூவில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கிற ஒரு இண்டிகேட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பைசல் இண்டிகேட்டர், ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் என்ன, செட்டிங்ஸ்னு அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் வந்து எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ மெயினாக இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பொசிஷனல் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ண வேணாம். ஒன் அண்ட் ஒன்லி இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் பெட்டர், ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நிஃப்டியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் அங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பை கிடச்ச விட்டு ஒரு நல்லாவே அப் ட்ரெண்ட் கரெக்டாக போயிருக்குது பாருங்கள். மறுபடி ஃபைனலாக நமக்கு ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்தோன்னே டவுன் சைடு வந்துருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் நம்ம பின்னால் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அப் ட்ரெண்டு, செல்லுக்கு ஒரு டவுன் கரெக்டாக வந்துருக்குது. மறுபடியும் பைக்கு பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்டு போயிருக்குது. செல்லு இங்கே மறுபடியும் ஒரு பை. ஸோ செல்லு இங்கே ஒரு பை, செல்லு. ஸோ பை கிடச்சோடனே நல்லாவே நமக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு செல் இண்டிகேஷன் பாருங்கள், மார்க்கெட் நல்லாவே ஒரு ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஸ்கேல்பிங்லாம் பண்ணுறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அன்னைக்கு இன்ட்ராடேயில் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது முந்தின நாள் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு சிக்னல் இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக. நீங்கள் இந்த இண்டிகேஷன் வச்சுட்டு இப்போ மண்டே ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இண்டிகேஷனுக்கு ஏற்றப்பல மார்க்கெட் ஃபர்தராக டவுன் தான் வருதா, இல்லை புதுசாக ஏதாவது இண்டிகேஷன் வந்து நமக்கு இப்போ பை ட்ரெண்டுக்கு மாறி இப்போ பை சிக்னல் நமக்கு ஜென்ரேட் ஆகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலாவது ஃபுல்லாக ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் என்ன நீங்கள் வந்து ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த செல் இண்டிகேஷன் வந்து ஃபர்தராக இருக்குன்னா நீ தாராளமாக போகலாம். ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான டே ட்ரேட் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட்டாக செல் சிக்னல் இருக்குது, நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா அது மேபி ஒர்க் அவுட் ஆகும், இல்லை ஆகாமலே போகலாம். ஏன்னா மேபி இண்டிகேஷன் வந்து மாறிடுச்சு அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடே அன்றைக்கி டே வந்து என்ன ஆகும், லாஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ ஒரு வெயிட் பண்ணால் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஃபர்தராக லாஸ்ட்டாக வந்து சிக்னல் வச்சு நம்ம என்ட்ரி கொடுக்கலாமா, இல்லை எதாவது நமக்கு இண்டிகேஷன் இப்போ மாறுதுன்னு வைங்களேன், பை சைடுக்கு எதாவது மாறுச்சுன்னா நீங்கள் வந்து ஸோ வெயிட் பண்ணனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், பை சைடு அதாவது கால் ஆப்ஷன் எடுத்து நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங் அந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் எடுத்துடலாம், ஓகேவா? ஸோ ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, இண்டிகேஷன் என்ன இண்டிகேஷன் வருதோ அது கொடுத்த உடனே நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன செக் பண்ணணும்னா, ஓகே இப்போ ஒரு செல் இண்டிகேஷன் வருதுன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த ரெட் கலர் லைன் டெவலப் ஆகணும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஜோன், இந்த ரெட் கலர் ஜோன் டெவலப் ஆகுது பாருங்கள். இதை மாதிரி ஃபஸ்ட்டு டெவலப் ஆகுதான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி ஆகலாம். ஏன்னா சில இதில் ஃபேக்கான சிக்னல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, இங்கே ட்ரெண்ட் இப்போ போயிட்டுருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு செல் சிக்னல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து செல் இண்டிகேஷன் வரல, ஆனால் ஜஸ்ட்டு பாருங்கள் அந்த லைன் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. ஸோ செல் இண்டிகேஷன் வரணும், இந்த லைன் டெவலப் ஆகி இந்த ரெட் கலர் ஜோன், இந்த மூணுமே அட் அ டைமில் டெவலப் ஆகும், ஓகேவா? அந்த டெவலப் ஆகிற அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அதாவது செல் சைடுக்கு ஏற்ற மாதிரி புட் ஆப்ஷன் எடுக்கணும், ஓகேவா? ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்காக தான் எடுத்துக்கணும். இங்கே ஒரு செல் இப்போ கொடுத்துருந்தாலுமே அது வந்து ஒரு ஜென்யூனான செல் நம்ம எடுத்துக்க முடியாது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம அதை பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், இங்கே ஒரு பை கொடுத்ததுக்கு நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ ஃபைனலாக ஒரு செல் இண்டிகேஷன் கொடுத்துருக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு செல்லு, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பை, செல், இங்கே ஒரு பை, செல், பை. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் எக்ஸாக்டாக செல் கொடுத்தோடனே எவ்வளோ பெரிய ட்ரெண்டு மூவாயிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரீசனால தான் சொல்கிறேன், நமக்கு வந்து அந்த இண்டிகேஷன் கூட இந்த மாதிரி ஜோன் டெவலப் ஆகி இந்த லைனும் டெவலப் ஆகிட்டே வந்துச்சுன்னா தான் அந்த செல் இண்டிகேஷன் வந்து அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் அது டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இன்ட்ராடேயில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்னல் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நோட் பண்ணுறீங்கன்னா
நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக டக்குன்னு அந்த எந்த சைடுக்கு அது வந்து சிக்னல் கொடுக்குதோ அந்த சைடு வந்து என்ட்ரி ஆயிருங்க. ஓகேவா? என்ட்ரி ஆகிட்டு ஸ்கேல்பிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்கேல்பிங் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டே கொடுக்கும். சரியா? ஸோ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல இந்த மாதிரி இண்டிகேஷன் வச்சு நம்ம நல்லாவே ஒரு பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சில வாலட்டைலான டேஸ் இருக்கும். வாலட்டைலான டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பைசல் இண்டிகேட்டருமே ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு பைசல் இண்டிகேட்டர் நீங்கள் இப்போ ஃபைண்ட் பண்ணுறீங்க இல்லை நம்ம சொல்கிறதாவே இருக்கட்டும், கொஞ்சம் மார்க்கெட் நமக்கே தெரியும் இல்லையா? மார்க்கெட்டு வந்து சில நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டே ஸ்டார்ட் ஆனதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைசல் இண்டிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு ராங் சிக்னல் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது என்ன, இப்போ ஒரு செல் சிக்னல் கொடுக்கும், டக்குன்னு சரி ஓகே நம்ம என்ட்ரி ஆகும், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் டவுன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பை சிக்னலுக்கு வந்து டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வாலட்டைலான மார்க்கெட்டில் எந்த பைசல் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் அதுவும் மெயினாக பைசல் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் லாங் ரனில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக வச்சுக்கோங்க. ஓகேவா? லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மார்க்கெட்டை சர்வே ஆக முடியும். ஏதோ ஒரு மெத்தட், எந்த மெத்தட் இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை கொஞ்சமாவது லேர்ன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். ஓகேவா? ஏன்னா இந்த பைசல் இண்டிகேட்டர்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கூட இப்போ என்னென்னா உங்களால் இப்போ ஒரு 3 நாள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 4 நாள் லாஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வாலட்டைலாக இப்போ மார்க்கெட் அமைதுன்னு வைங்களேன், அந்த டைம் லாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு லூப் மாதிரி மாற்றி என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் லாஸ் இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக லாஸ் அந்த மாதிரிலாம் அமைகிற மாதிரிலாம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா, நீங்கள் இண்டிகேட்டர்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு மெத்தட் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேன் மெத்தட் வச்சுருக்கோம், அந்த மாதிரி எக்கச்சக்க மெத்தட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டீச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதில் பிடித்தமான மெத்தட் எதுவாக இருந்தாலும் ஸோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ லேர்ன் பண்ணிட்டு பாருங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு பண்டில் மாதிரி கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ண பாருங்கள். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அவங்க லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஓகே, அவங்க லேர்ன் பண்ணிட்டு அவங்க என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் டீச் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ இப்போ இந்த பைசல் இண்டிகேட்டரே இருந்தாலும் அது அந்த மெத்தட் கூட மேட்ச் ஆகுதா, எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி வருது அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணால் பெட்டர். ஓகேவா? ஸோ முழுக்க இந்த இண்டிகேட்டரில் எந்த ஒரு இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் எப்போனாலும் ஆகும். ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர்ஸ் அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்க இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இப்போ பைசல்லே எடுத்தோம்னா எக்கச்சக்கம் வரும், ஆனால் எல்லாமே முழுக்க பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம அதனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இப்போ இந்த பொசிஷனல் ஸ்விங் ட்ரேடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எக்ஸிட்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்ட்ராடே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பொசிஷனல் ட்ரேடிங் அந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஏன்னா நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். சில பேர் ஒரு வாரத்துக்கு ஹோல்ட் பண்ணுவாங்க, சில பேர் 2 வீக்ஸ் இல்லைனா சில பேர் 1 மந்த்லாம் எடுத்துலாம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் லேர்ன் பண்ணாமல் அது பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ என்றைக்கு அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் வெறும் பைசல் இந்த பைசல் இண்டிகேட்டரில் என்ன பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயோட கொஞ்சம் வச்சுக்கிறது பெட்டர் தான். ஓகேவா? ஸோ அந்த ரீசன் தான் சொல்கிறேன். இப்போ இன்ட்ராடே பண்ண போகிறீங்கன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறேன் ஓகே, அந்த மாதிரினா இந்த மாதிரி இண்டிகேட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஓகே, இந்த மாதிரி எந்த பைசல் இண்டிகேட்டர் வந்து ஓரளவு ஒர்க் ஆகுதோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இல்லை, வாலட்டைலான மார்க்கெட் வர டைமில் ஒர்க் ஆகாது. ஓகேவா? இதுதான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து மற்ற நாட்களில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட்டபுளாக நமக்கு அமையலாம். ஓகேவா? ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தராக வேறு எல்லா டெக்ஸ்ட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோம். ஃபஸ்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபில்டர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ரேஞ்ச் ஃபில்டர் பை அண்ட் செல் 5 மினிட்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸ் இருந்தாலும் 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தது பெட்டராக இருக்குது. ஸோ நீங்கள் 15 மினிட்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் க்ளோஸு 5-3ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் தேவையில்லை. ரேஞ்ச் ஃபில்டர், ஹை டார்கெட், லோ டார்கெட் இதெல்லாம் வேணாம், நமக்கு பார் கலர்லாம் வேணாம். பை சிக்னல் செல் சிக்னல் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ரெண்டாவது இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸ் இன்புட்ஸில் வந்து 10-3 கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டைம் ஃப்ரேம் வந்து சார்ட்டே கொடுத்துக்கோங்க. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், அப்புறம் அந்த பாடி மிடில் வேணாம், அப் ட்ரெண்ட் பேக்ரவுண்டும் டவுன் ட்ரெண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இப்போ என்னோடய சார்ட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடும். ஓகேவா?
ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ட்ராடே மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மெயினாக ஸ்கேல்பிங் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண தெரிஞ்சவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஓகேவா? மற்ற பைசெல்லாம் விட இந்த பைசல் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டேரெக்டாக ட்ரேட் பண்ணுறத விட குறைஞ்சது ஒரு 1 or 2 வீக்ஸ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணி பாருங்கள். ஓகே, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி இந்த இண்டிகேட்டர் நீங்கள் லைவ் சார்ட்லாம் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப ஓகே இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸாவது பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்க சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற கேன் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அக்யூரேட்டான டார்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். வீக்லி லெவல்ஸ், மந்த்லி லெவல்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நம்ம கோர்ஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கோர்ஸில் ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.